இப்பவே உன் ஐடி கார்டை கொடு. நீ வேலையில இருந்து டிஸ்மிஸ். ஒரு நாள் உண்மை உங்களையே தேடி வரும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த கதையோட கரு என்னன்றதை முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். ஆர்த்தின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. ரொம்ப நேர்மையா இவங்களோட வேலையை இவங்க பார்ப்பாங்க. இவங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. ஒரு முக்கியமான ஆவணத்தை இவங்க திருடிட்டாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு வருது. இவங்க எவ்வளவோ சொல்றாங்க, நான் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணல, என்ன நம்புங்கன்ற மாதிரி. ஆனா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த ஹெட் பொசிஷன்ல இருக்கவர் ஏத்துக்கவே மாட்டாரு. நீ தான் பண்ணிருக்க, உன்னை என்ன பண்றேன் பாருன்ற மாதிரி பிளாக் மார்க் எல்லாம் வச்சு இவங்களை கம்பெனியை விட்டு துரத்தி வருது. இவங்களுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பிளாக் மார்க் ஏற்பட்டுச்சுன்னா மத்த இடத்துல வேலை கிடைக்காது இல்ல, அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலிக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். ஆர்த்தின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி 3 வருஷமா ஒரு கம்பெனில விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட அம்மாக்கு வந்து உடம்பு முடியல, ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. இவங்க அந்த வேலையில இருந்து சம்பளம் வாங்குறாங்கல்ல, அதை வச்சுதான் அம்மாவோட தேவை எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. மருந்து மாத்திரன்ற மாதிரி நிறைய செலவு இருந்துகிட்டே இருக்கு. இவங்க அந்த செலவு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்க கல்யாணத்துக்காகவும் இவங்க தான் சேர்த்துக்கணும். ஏன்னா அப்பா தவறி இருப்பாரு, இப்ப அம்மாவும் முடியாம இருக்காங்க. இவங்க கல்யாணத்துக்காக இவங்க தான் சேர்த்துக்கணும். அதுக்கான விஷயமும் கொஞ்சம் கொஞ்சம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வேலை ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு, எல்லாருமே நல்லா பழகுறாங்க, சூப்பரா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. அது மூலியமா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சம்பளத்தெல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க. இவங்க எப்பவுமே போல வேலை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து எம்டி வந்து கோபமா பேசுறதுக்காக வர்றாரு. அந்த டாக்குமெண்ட்டை நீ தானே திருடின, நீ தானே எடுத்த, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன சார் பேசுறீங்க, நான் எதுக்கு சார் அந்த டாக்குமெண்ட்டை எடுக்க போறேன்? இல்ல சார் நான்லாம் எடுக்கலன்னும் போது, நேத்து இந்த டைம் நீ தானே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன்னு கேட்கும்போது, ஆமா சார் இந்த வேலையை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போனேன்ற மாதிரி சொல்றாங்க. அங்கதான் டாக்குமெண்ட் இருந்தது. இப்ப அந்த டாக்குமெண்ட் இல்ல. அந்த டாக்குமெண்ட் போறதுனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இப்ப எத்தனை பேருக்கு தெரியுமா நான் பதில் சொல்லணும், எத்தனை பேர்கிட்ட தெரியுமா நான் பேசணும்? நீ தான் எடுத்திருக்க, ஒழுங்காத்தா, அதை ஏதாவது வேற ஏதாவது கம்பெனி கிட்ட வந்து விற்கிறதுக்காக எடுத்திருக்கியான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நான் ஏன் சார் அப்படி பண்ண போறேன், நான்லாம் அப்படி பண்ணல சார், நாங்க உட்காந்து இருந்தது உண்மைதான், ஆனா நான் போகும்போது கூட அந்த டாக்குமெண்ட் அங்கதான் சார் பார்த்தேன், அதுக்கப்புறம் யாரோ டாக்குமெண்ட்டை எடுத்திருக்காங்கன்னும் போது செக் பண்ணலாம்னா சிசிடிவியும் ஒர்க் ஆகல, நீ பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, அங்க உட்காந்து அந்த டாக்குமெண்ட் இருக்கிறத பார்த்துட்ட, டாக்குமெண்ட்டை எடுக்கணும், சிசிடிவில பதிவாக கூடாது, ரெக்கார்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக வேணும்ட்டே சிசிடிவியை கட் பண்ணி நீ எடுத்திருக்கன்ற மாதிரி பிளேம் பண்றாரு. இவங்க இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா போலீஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. ஆனா வர போலீஸுங்க கிட்ட வந்து இவங்களுக்கு இந்த கம்பெனியை சேர்ந்தவங்க கிட்ட ஆதாரம் இல்ல, இவங்க தான் எடுத்தாங்கன்னு ஆதாரம் இல்ல. ஆதாரம் இல்லைன்னும் போது போலீஸுங்களுமே நாங்க அரெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது, கூட்டு எல்லாம் போக முடியாது, நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆதாரமே இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகாம கட் பண்ணிருக்காங்கல்ல, அதை ஏதாவது பண்ண முடியுமா, அதாவது வந்து அவங்க கட் பண்ண விஷயத்த சரி பண்ணி ஃபுட்டேஜை நீங்க கொண்டு வர முடியுமா பாருங்க, அப்பதான் நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துப்போம் போலீஸ் சொல்றாங்க. ஆனா இந்த எம்டி இருக்காருல்ல, இவங்க தான் எடுத்திருக்காங்கன்னு உறுதியா நம்புறாரு. சோ ஆளுங்க கிட்ட விசாரிக்கும் போது இவ தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருமே பேசும்போது எம்டி வந்து இவங்களை இதுக்கப்புறம் இந்த கம்பெனில வச்சுக்கூடாது, துரத்தி விடணும்னு நினைக்கிறாரு. சார் சத்தியமா நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல சார், என்னை வந்து வேலையை விட்டு எல்லாம் போக சொல்லாதீங்க சார், இதை நம்பிதான் என்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடக்க போகுது சார், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கன்னு ஆர்த்தி எவ்வளவோ கெஞ்சி கேட்கறாங்க. எம்டி ஏத்துக்கிற மாதிரியே இல்ல, வேலையை விட்டு அனுப்பிடுறாரு. இவங்களுமே திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இதை தாண்டி எம்டி ஒரு விஷயத்த பண்றாரு. என்னன்னா இவங்களை போலீஸ் கிட்ட நம்ம லாக் பண்ண முடியல, அதனால இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்த பண்ணணும்ட்டு பிளாக் மார்க் மாதிரி வச்சிடுறாரு. இது எல்லா கம்பெனிலையும் இப்ப இன்டர்வியூன்னு போனா அவங்களுக்கு அந்த அவங்க பார்வைக்கு வந்துடும், முன்னாடி கம்பெனில இவங்களுக்கு பிளாக் மார்க் இருக்குன்ற வந்துடும், அந்த ஒரு விஷயத்த பண்ணிடுறாரு. இவங்களுமே ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னன்னா வந்து இவ்வளவு நாள் வந்து அந்த ஆபீஸ்க்கு நேர்மையா வேலை பார்த்தோம், என்ன ஏதுன்றதை கூட விசாரிக்காம நம்ம தான் பண்ணிருப்போம், நம்பி இப்படி துரத்தி விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஆர்த்தி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப வீட்டுக்கு வரும்போது அம்மா படுத்திருக்காங்கல்ல, இவங்க சோகமா இருக்கிறது அம்மா ஒரு ஸ்டேஜ்ல கவனிச்சிடுறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்ப ஆர்த்தியுமே அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது அந்த கம்பெனிக்காக நான் கடைசி 3 வருஷமா நேர்மையா வேலை பார்த்தேன், என்னோட வேலை எல்லாத்தையும் நான் ஒழுங்கா பார்த்தேன், இதை தாண்டி கம்பெனியோட வளர்ச்சிக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா கம்பெனி வளர்ந்தா இவங்களும் வளரலாம்ல, அதனால வந்து கம்பெனிக்காக நிறைய வேலை பார்த்தேன், ஆனா அது எதையுமே யோசிக்காம என்ன இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு போட்டு துரத்தி விட்டாங்க, இதை தாண்டி வந்து பிளாக் மார்க் வேற வச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் ஒரு வேலை எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னும் போது நீ கவலைப்படாதம்மா, உன் மனசை பத்தி எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், கவலைப்படாதன்ற மாதிரி அம்மாவும் சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. ஆனா ஆர்த்திக்கு ஒரு பயம் இருக்கு. என்னன்னா பிளாக் மார்க்லாம் வாங்கிட்டா எங்க வேலை தருவாங்க, சரி நம்ம ட்ரை பண்ண வேண்டிதான் அப்படின்ற மாதிரி மறுநாளே இவங்க எந்திரிக்கிறாங்க. ஒவ்வொரு வேலைக்கா ட்ரை பண்ணலான்ற மாதிரி எல்லா இடத்துலயும் அப்ளை பண்றாங்க, இன்டர்வியூக்காக போறாங்க.
இவங்க எது நடக்கும்னு நினைச்சாங்களோ அதுதான் நடக்குது. அது என்னன்னா பிளாக் மார்க்கை எல்லா இடத்துலயும் கன்சிடர் பண்றாங்க. இவ இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கா, பிளாக் மார்க் வாங்கியிருக்கா, இவளை எப்படி நம்ம கம்பெனில சேர்க்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 10-15 இன்டர்வியூக்கு போகும்போது 4-5 இன்டர்வியூல அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. வேலை கிடைக்கிறதுக்கான இடத்துக்கு வரும்போது பிளாக் மார்க் இருக்கிறதுனால இவங்களுக்கு வேலை கிடைக்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கு. இப்போ அப்படியே இவங்க வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்கல்ல, சம்பளமும் இல்ல. இப்ப அந்த கம்பெனில இருந்து சம்பளமும் இல்லல்ல, அதனால அம்மாக்கான செலவெல்லாம் இவங்க ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அம்மா கஷ்டப்படுறதை இவங்களால பார்க்க முடியல. ஏன்னா அம்மாக்கு உடம்பு முடியலனாலும் பொண்ணு இப்ப கஷ்டத்துல இருக்கா, காமிச்சுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அது இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க கல்யாணத்துக்காக கொஞ்சம் நகை சேர்க்கிறாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த நகையெல்லாம் வித்துடலாம், பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விற்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்குமா நகையை விற்கிற, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னும் போது, இல்லம்மா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி ட்ரை பண்ற இடத்துல அந்த கம்பெனியோட ஹெட் ரொம்ப நல்ல டைப்பா இருப்பாரு. இவங்க ஃபைனல் ரவுண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு பிளாக் மார்க் இருக்கிறத அவங்க எடுத்து பார்க்கும்போது, இந்த ஓனர் கிட்டயும் அது போகுது, பிளாக் மார்க் இருக்கு சார், இந்த மாதிரி ஒரு பொண்ணை எடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, இல்ல அது என்ன ப்ராப்ளம்ன்றது நம்மளுக்கு முழுசா தெரியல. ஏன்னா சில கம்பெனில அவங்க மேல தப்பு வச்சுக்கிட்டே கூட இப்படி போடுவாங்க, இல்ல தனிப்பட்ட முறையில பகை இருந்தா கூட இப்படி போடுவாங்க. அது தேவையில்லை, இன்டர்வியூல எல்லாமே சரியா தானே இருக்கு, நம்ம வேலைக்கு சேர்ப்போம், 2-3 மாசம் வேலையை பார்ப்போம், வேலையை பார்த்து அவங்க ஏதாவது கோளாறு தர மாதிரி இருக்கு, இல்ல பிரச்சனைக்குரியவங்களா இருக்காங்கன்னா அப்ப நம்ம வேலையை விட்டு தூக்கிடலாம், இப்ப இவங்களை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. இவங்களுமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. இந்த வாட்டியும் நம்மள செலக்ட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இவங்க செலக்டட் அப்படின்ற மாதிரி வருது. ஆர்த்திக்கு சந்தோஷம் தாங்கல. இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு போஸ்டிங்ல இருந்தாங்கல்ல, அது அளவுக்கு சம்பளம் இவங்களுக்கு கிடைக்க போது இவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு புது வழி திறந்திருக்கு, இந்த வழியில நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும், இதுக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சலாம் ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப இந்த வேலையில ஜாயின் பண்ணி இவங்களோட வேலை அவ்வளவு சூப்பரா இருக்கு. பாஸுமே இந்த பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டுமேனு சந்தோஷப்படுறாரு. அந்த அளவுக்கு இவங்களோட வேலை எஃபெக்டிவா இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிக்கிறாங்க. சோ பாஸுமே 2-3 மாசத்துலயே உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் தராரு அடுத்தடுத்த லெவலுக்கு. அதாவது அந்த ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க. அங்கேயுமே இவங்க வேலையை ரொம்ப சின்சியரா பார்த்துட்டு இருக்காங்க. பாஸுமே இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்களா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில மேல் இடத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இங்க எம்டி இருக்காரு, அதை தாண்டி மேல் இடத்துல இருக்கவங்க எப்படி அந்த ஃபுட்டேஜை எடுங்க, யார் இதை பண்ணாங்க, இந்த டாக்குமெண்ட் லீக்கேஜ் எப்படி நடந்ததுன்றது தெரியணும், அந்த பொண்ணை நீங்க வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, ஆனா ஆதாரம் கிடைக்கல, நம்ம அந்த ஆதாரத்தை எப்படியாவது எடுக்கணும்ன்ற மாதிரி அதுக்கான முயற்சி இன்னமும் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல சிசிடிவியை எடுக்கிறாங்க. சிசிடிவியை கட் பண்ணியிருந்தாலும் பதிவாயிருக்கு. ஏன்னா அந்த விஷயம் ரெக்கார்ட் ஆகிறத கட் பண்ணல, அந்த இது தெரியாத மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் பண்ணி வச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. இப்ப டெக்னிக்கல் பர்சன் எல்லாம் கூப்பிட்டு அந்த ஃபுட்டேஜ்ல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு செக் பண்ணும் போதுதான் இந்த கம்பெனில இருக்க ஒரு மூத்தவர், அதாவது ரொம்ப வயசான மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் இதை பண்ணியிருக்காருன்றது தெரிய வருது. அவர் தான் சிசிடிவில இது பதிவாக கூடாது, அந்த பதிவை நம்ம நீக்கிடணும்ன்ற மாதிரி, அதான் பதிவாகிற இடத்துல நீக்குவாங்க பாத்தீங்களா, அந்த போர்ஷனை மட்டும் நீக்கிடுறாரு. சோ அந்த போர்ஷனை இவங்க எடுத்துடுறாங்க. அதாவது சிசிடிவியை கட் பண்ணல, சிசிடிவில இருக்க ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகிற ஃபுட்டேஜ்ல ஒரு பகுதியை கட் பண்ணிருக்காங்க. அந்த பகுதியை இவங்களுமே ரெக்கவர் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்படி எடுக்கும் போதுதான் ஒரு வயசானவர், அதாவது 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த ஒருத்தர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கிறது தெரிய வருது. இப்ப அவர் மேல எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி எம்டிக்கு ஒரு கில்ட் உருவாயிருது. அது என்னன்னா, ஆர்த்தின்ற பொண்ணு நான் பண்ணவே இல்லைன்ற மாதிரி சொன்னா, ஆனா அவ மேல நம்ம சந்தேகப்பட்டு அவளை வேலையை விட்டு எல்லாம் அனுப்பி விட்டுட்டுமே, பெரிய தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதே மாதிரி கம்பெனி இந்த கடைசி 3 மாசத்துல சில இடங்கள்ல அடி வாங்குது, சறுக்குது. என்னடா சறுக்குதுன்னு பார்த்தா அந்த பொண்ணு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கா, அது இப்ப மிஸ் ஆகுதுன்றது மேல் இடத்துக்கும் தெரிய வருது. மேல் இடத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு நம்ம கம்பெனிக்கு தேவை, நீங்க பிளாக் மார்க்கை முதல்ல கிளியர் பண்ணுங்க, அதே சமயம் அந்த பொண்ணை திரும்பி இந்த இடத்துக்கு கூட்டு வர பாருங்கன்ற மாதிரி எம்டி கிட்ட சொல்லும் போது, எம்டியுமே நம்மளே மன்னிப்பு கேட்டு கூட்டு வரணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அவங்கள பத்தி விசாரிக்கும் போது அவங்க வேற ஒரு ஆபீஸ்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறது தெரிய வருது. இப்ப அவங்களுக்கு தான் அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைக்குதுல, ஓரளவுக்கு நல்ல நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஆபீஸ்ல வச்சே அவங்கள பார்க்கலாம், அதாவது எம்டி இருக்காருல்ல, அந்த ஆபீஸ்ல வச்சே அவங்கள பார்க்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. இவர் எதுக்கு திடீர்னு இந்த இடத்துக்கு வராருன்ற மாதிரி ஆர்த்தி பார்த்துட்டு இருக்கும் போது இவருமே நடந்த எல்லா விஷயத்தையும் பொறுமையா சொல்றாரு. அது என்னன்னா, நீ போனதுக்கு அப்புறம் மேல் இடத்தை சேர்ந்தவங்க செக் பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆளுங்கெல்லாம் செக் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நம்ம ரமேஷ் சார் இருக்காருல்ல, அவர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்னும் போது இவங்களுமே ஆச்சரியப்படுறாங்க. அவரா பண்ணாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சகஜமா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எம்டியுமே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ அவ்வளவு சொல்லும் போது நான் கேட்டுக்கணும், நான் கன்சிடர் பண்ணாம இப்படி பண்ணது தப்புதாமா, பிளாக் மார்க் போட்டதுனால நீ எவ்வளவு அலைஞ்சிருப்பன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு கேட்கும் போது இவங்களுமே பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா எம்டி கிட்ட கம்பெனியை சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, மேல் இடத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பொண்ணை திரும்பி நம்ம கம்பெனிக்கு கூட்டுவாங்க, எவ்வளவு பெரிய பொசிஷன் கேட்டாலும் சரி, அதாவது இது இப்போ போயிருக்க வேலையில வந்து அவ பொசிஷன் மேல போயிட்டானா இந்த இடத்துலயும் பெரிய பொசிஷன் எதிர்பார்ப்பால, அந்த மாதிரி பெரிய பொசிஷன் தந்து கூட அவளை இந்த கம்பெனிக்கு கூட்டு வர பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப இவருமே வந்து இவங்க பொசிஷன் பயங்கரமா இந்த கம்பெனில ஏறி இருக்கிறதெல்லாம் கவனிக்கிறாருல, நம்ம இடத்துக்கு கூப்பிட்டுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து, உனக்கு இந்த பொசிஷன் இப்ப நம்ம கம்பெனில தரோமா, உனக்கு சம்பளம் வந்து பல மடங்கு ஏறிடும், நீ அந்த இடத்துக்கு வந்து இந்த பொசிஷன் எடுத்துக்கணுமா அப்படின்னும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் எனக்கு விருப்பம் இல்லை சார், இதுக்கப்புறம் உங்க கம்பெனிக்கு என்னால வர முடியாது. ஏன்னா வந்து என்ன வந்து இவ்வளவு 3 வருஷம் சின்சியரா வேலை பார்த்த என்ன ஒரு நிமிஷத்துல சந்தேகப்பட்டு அனுப்பிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்க கம்பெனில வேலை பார்க்க முடியாது. நீங்க செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டீங்க, நான் மன்னிச்சிட்டேன், ஆனா இந்த விஷயத்த என்னால பண்ண முடியாது. அதாவது நீங்க பிளாக் மார்க் வச்சதுக்கு அப்புறமும் நிறைய கம்பெனில என்ன கன்சிடர் பண்ணல, ஆனா இந்த கம்பெனில என்ன கன்சிடர் பண்ணி என்னோட பாஸ் வந்து என்ன நம்பி வேலையில சேர்த்திருக்காரு, அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எனக்கு ப்ரொமோஷனும் தந்துட்டு இருக்காரு, நான் நிச்சயமா வளருவேன். அதாவது நீங்க இப்போ ஒரு பொசிஷன் தரேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொசிஷனுக்கு என்ன நான் வந்து தயார்படுத்திப்பேன், இந்த இடத்துலயே அந்த பொசிஷனுக்கு நான் வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. கண்டிப்பா உங்களோட கம்பெனிக்கு திரும்பி வர முடியாதுன்னு நேரடியா சொல்லிடுறாங்க. எம்டியுமே வந்து உடஞ்சு போயிடுறாரு, இந்த பொண்ணை போய் நம்ம இப்படி காயப்படுத்திட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. திரும்பி ஒரு வாட்டி அவங்க கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இவங்களுமே நம்ம வந்து சரியா இருந்தோம், அதுக்கான அங்கீகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு, நம்மளுக்கான வளர்ச்சி கிடைக்குதுன்ற மாதிரி உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. இவங்களோட கல்யாணம், அதாவது கல்யாணத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா ரெடி பண்ற விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கையும் போகுது. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை பார்க்கறதுக்காக வரேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.